நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஏப்ரல் 28, 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச சூரியனும் அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் சேர்ந்து அமாவாசை அமைப்பிலிருந்து விலகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனங்கள் செலுத்துவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது மருந்து மாத்திரைகள் மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கலும் நீங்கள் கவனத்தோடு அவங்க இருக்கணும். சரிங்களா? இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது ராகுவினுடைய ஆட்சியில் போயிட்டுருக்கு. அதாவது எல்லார் கையிலும் இப்போ செல்ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. மிக காலமே இந்த உலகமே வேகமாக ஓடிட்டுருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவும் தெரிய விஷயம். அதாவது ஒரு சிறிய குழந்தைகளுக்கு என்ன விஷயம் தெரியணுமோ அதை தாண்டியான அறிவு இப்போது வந்துட்டுருக்கு. அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே இன்னொரு வகையில் அது பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் பெற்றோராகிய நீங்கள் தான் உங்கள் குழந்தைகிட்ட செல்ஃபோன்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி கவனத்தோடு இருங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளால் ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு உள்ள ஒரு விதி. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு கடன்கள் மூலமான சில அவமானங்கள், எதிர்பாராத விதமாக சில அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் தனுசுக்கு உண்டு. ஆனால் போக போக அந்த விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக மாறும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் அதாவது சொத்து வாங்குறது, புதுசாக வீடு விலை கொடுத்து வாங்குறது, ஃப்ளாட் வாங்குறது, ஏதாவது ஒரு பொருள் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கு மனசு இயங்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கடன் வாங்கி அதில் மாட்டிக்காதீங்க. ஸோ கடன் வாங்கும்போது எச்சரிக்கையோடு இருங்க. யார்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னு தெளிவாக இருங்க. மற்றபடி தன்னம்பிக்கையோடு இருங்க. நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். நன்றி.